இன்னைக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. எல்லாரும் ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை, அதை விட ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. ஸோ இந்த மியூசிக்கல் தியேட்டர் பர்ஃபார்மன்ஸ்ன்றது வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து பாட்டு மட்டும் இல்லாமல், மியூசிக் மட்டும் இல்லாமல், அதில் வந்து ட்ராமா, டயலாக் எல்லாமே சேர்ந்து அதில் வந்திருக்கு. ஸோ ஒருத்தவங்க அந்த பர்ஃபார்மன்ஸில் இருக்காங்கன்னா அவங்க வந்து எல்லா விதமான இதுலேயும் அனுபவமும் அவங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இது நான் என்ன சொல்கிறதுனா, இது இன்னைக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப நல்லா வந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு இப்போ தான் பசங்க வந்து நான் ஒரு மாதமாக தான் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடியில் நாங்கள் 15 வருஷமாக நிறைய பசங்க ட்ரெயின் பண்ணியிருக்கோம். அவங்கெல்லாம் வேறு வேறு லெவலில் இப்போ இருக்காங்க. இது இப்போ அலிஷா தாமஸ், இவங்க தான் அலிஷா மேத்யூ, இவங்க தான் இந்த ஷோட டைரக்டர். அண்ட் இவங்க வந்து என்ன சொல்கிறதுனா, இவங்ககிட்ட ஜஸ்ட் நான் சும்மா ஒரு வார்த்தை சொன்னேன், நம்ம இது மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு. இவங்க அடுத்த நாளைக்கே அந்த குக்கோ என்ற அந்த தீம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அண்ட் அன்னிலேருந்து இவங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்றைக்கி நான் மட்டும் எதிர்பார்க்காதது இல்லை, லைக் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப க்யூட்டாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆக்சுவலாக இசையிலே வளர்ந்த குடும்பம் நீங்கள், சரிங்களா? இதில் ஏதாவது உங்கள் படத்துக்கு என்ன இருக்குதா, மியூசிக் ஏதாவது உங்கள் சைடில்? என்னோட சைடில் என்ன, அவங்க வந்து என்கிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்டால் நான் பண்ணி கொடுத்தேன். அவங்க எது கேட்டால் நான் நோன்னு சொல்லாமல், பிகாஸ் ஒரு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து நம்ம வந்து ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணால் தான் அவங்களால அந்த அவுட்புட் நல்லா கொண்டு வர முடியும். அந்த வகையாக நான் வந்து அவங்களுக்கு என்னால் என்னென்ன முடியுமோ அந்த ஹெல்ப்லாம் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி மேடம், சில வருஷத்துக்கு முன்னாடி ஏஆர் சார் வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவரை மீட் பண்ண முடியலையா, இல்லை நீங்கள் கூப்பிடலையா அவங்க? நீங்கள் இல்லை, இந்த ஈவெண்ட்டில் இப்போ டெல்லியில் ஒரு ஈவெண்ட்டில் இருக்கிறாரு, அதனால் வர நான் இன்வைட் பண்ணேன். இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது அவர் வருவார்னு நினைக்கிறேன். நாங்களும் எதிர்பார்த்தோம் அவர் வரணுன்ட்டு, பட் நாங்கள் சடனாக சொன்னதுனால அவரோட அப்பாயின்மெண்ட் கிடைக்கல எங்களுக்கு. இல்லைங்களே, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஏற்கனவே அவருக்கு புக் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ அங்கே இருக்கார் அவர். ஆமாம், நான் வீடியோ எடுத்திருக்கேன், கண்டிப்பாக நான் போட்டு காமிப்பேன். புரியல எனக்கு. இல்லை மேடம், என்னன்னா ரஹ்மான் சார் வந்து இது மட்டும் தான் வளர்ந்தாரா சின்ன வயசுலேருந்து? ஆக்சுவலாக வந்து அவருக்கு இங்கே கிடைக்காத அனுபவத்தை வந்து இங்கே இருக்கிற இந்திய மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்கூல் அவர் ஆரம்பிச்சிருக்காரு. அவர் என்னெல்லாம் சின்ன வயசில் இங்கே அவருக்கு கிடைக்கலையோ அதெல்லாம் இங்கே இருக்க நம்ம நாட்டு மக்களுக்கு எல்லாமே கிடைக்கணுன்றது அவரோட எய்மாக இருந்தது. நாங்கள் வந்து பார்த்து ஏஆர் ரஹ்மான் தான் நாங்கள் பார்த்துருக்கோம். நீங்கள் திலீபனா பார்த்துருப்பீங்க அவரை பற்றி. நான் திலீப்பாவும் பார்த்துருக்கேன். இப்போ வந்து அவர் ஏஆர் ரஹ்மானும் இருக்காரு. லைக் அந்த வயசுலேயுமே வந்து அவருக்கு ரொம்ப சின்சியரிட்டி. லைக் அவர் எப்போவுமே நைட்டில் போயிட்டு அவர் ஒரு ரூமில் தனியாக அவர் பாட்டு அவர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பார். இல்லை ஏதாவது எலக்ட்ரானிக் இதை வந்து லைக் என்ன சொல்ல, ஒரு மிக்சரோ ஒரு இதுவோ ஏதாவது ஒன்று அவர் ஏதாவது வேலை பார்த்துட்டே தான் இருப்பார். ஸோ அந்த காலத்துலேருந்து அவர் விளையாடுறதோ இது பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் எல்லாமே ஃபுல்லாக அவர் மியூசிக்கில் தான் இருந்திருக்காரு. நீங்கள் ஏதாவது சாங்ஸ் எல்லாம் பாட ஏதாவது வாய்ப்பு உண்டா? நான் சின்ன வயசில் பாடியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 3 படம் நான் பாடியிருக்கேன். ரோஜா படத்தில் பேக்கிங் பாடியிருக்கேன். அதுக்கப்புறம் கிழக்கு சீமையிலே, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 3 மூவிஸ் நான் பாடினேன். அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அதாவது நடந்ததுக்கப்புறம் நான் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணேன். அவ்வளோ ஆர்வமாக பண்ணுறது இப்போ இந்த குழந்தைகளை வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணும்போது இப்போ அந்த நம்ம எந்த அளவுக்கு இருக்காங்க நல்லா. அந்த காலத்தில் இதெல்லாம் கற்றுக் கொடுக்கறதுக்கு இல்லை, பட் இருந்தாலுமே இருக்கிற சின்ன என்ன சொல்கிறது, நமக்கு கிடைச்ச வசதியை வச்சு எங்கள் அண்ணன் வந்து அவர் இவ்வளோ நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ இருக்கிற பசங்களுக்கு வந்து ரொம்ப அவ்வளோ கஷ்டம் கிடையாது. நம்ம ஈஸியாக நம்ம வெளிநாட்டிலேருந்து ஆளுங்களை இங்கே கொண்டு வந்து அவங்களுக்கு அதுக்குரிய ட்ரைனிங்கை கொடுத்து நம்ம வந்து இது பண்ண பசங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க, கற்பூரம் மாதிரி இருக்காங்க. டக்கு டக்குன்னு எல்லாம் பிடிச்சிக்கிறாங்க. பாருங்கள், சின்ன குழந்தைங்க 1 மாதம் தான் ட்ரெயின் பண்ணோம், எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். மேடம், பெரியவங்களை ட்ரெயின் பண்ணி யூஸ் மேடம், குழந்தைகளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது வந்து அவங்களோட ஆக்டிவிட்டி வேறு மாதிரி இருக்கும். அது எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணீங்க? அது வந்து இந்த டீச்சருக்கு தான் அந்த கிரெடிட் போவோம். இவங்க ஒரு நாள் கிளாஸ் வரலைன்னா கூட அவங்களாம் அழுவ ஆரம்பிச்சிருவாங்க, எங்கேன்னு சொல்லிட்டு. ஷீ இஸ் வெரி ஸ்வீட். பசங்களோட பசங்களாக சேர்ந்து
அது மாதிரி லைக் என்ன சொல்றதுன்னா அவங்களோட விளையாடிக்கிட்டு இது பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டு அவங்களை நல்லா ட்ரெயின் பண்ணி பாருங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க பெர்ஃபார்மன்ஸ், நீங்களே சொல்லலாம். மேடம் நீங்கள் என்ன பேசுகிறீங்க? அவங்க இங்கிலீஷில் தான் பேசுவாங்க. Okay, English is okay? Yeah. I would like to thank ma'am, Fatima ma'am, for giving us all this opportunity, because one day ma'am came up to me and she asked me, can we do something based on a musical theatre? And she specifically told me, let's have a topic which everyone can connect to and which is fun. So I was going through so many stories, and this story of the movie, I really like this concept of Coco. So that is when I thought, okay, why don't we make it our own adaptation and then do it that way? And I would definitely like to thank my students, because a lot of my students were my support. My students were my backbone. So we all sat together, we made the script together, we did the music together, and then we had so many long night rehearsals. In KM, we got the opportunity to use the KM studio here. So those days were like really long days, and the auditorium. So we got all the opportunities and facilities from KM, especially at night. Even whenever we needed help, we went to Fatima ma'am, and she also made sure that food was available for us, even if it was late night rehearsals and everything. So the reason why we could pull off this musical is only because of the support that we got from the management, from the institution. Without that, we wouldn't have been able to. And I'm happy that most of my students got this opportunity, right from my youngest student is 5 years, and my eldest is 55. I'm happy that from 5 to 55, I was able to cover all my students for this musical. So I'm grateful to God also for this, definitely for this opportunity. Thank you so much.